நிறைய இடங்களை பார்த்தா ஆடு கோடிகளை கற்பனை சாமி கொடுப்பதும் மீ சாமியை கொடுப்பதும் இப்ப பாக்குறோமல்ல, டிவியில கூட வந்தாச்சு. ஆக 7 கன்னிமார்களுக்கு பூஜை செய்ய போகும்போது பன்றிகளை எடுத்து அதை கொண்டு போய் சிறுகை சிறுகை அருளாடி கையை காலை கட்டி போட்டு ஈட்டி கொண்டு குத்தி எடுத்து அந்த பக்தி பரவசத்துல வாழைப்பழத்தை கொண்டு ரத்தத்தை உடம்பி சாப்பிடு ஆயங்கிற அவங்க உணவெல்லாம் எதுல இருக்கும்? பண்டி தீமைகளை நீக்கி உணர்வின் தன்மை இன்றைக்கு மனிதனாக உருவாக்குற நிலை அதுவேதான் இருக்கு. அதுவே எதிர்த்து 7 கன்னிமார்கள். இந்த 6வது அறிவு 7வது நிலையை செல்வ மாறாக இந்த அந்த சக்தியுடைய தலைகளை மற்றொரு அசுர உணர்வை சேர்த்து அசுர சக்தியாக நிலை வருகின்றது. அவன் இறந்தால் இன்னொரு உடல்நிலை இதே பழிப்பிக்கு உணர்வு வரும். இறந்தால் நினைச்சு ஆவியாக மாற்றும். அவனிடத்தில் நீங்க எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. இருக்கிட்டு நான் பாக்குறேன் சில இடங்கள்ல இதே போல ஆவிகள் சேர்ந்தான். எத்தனை நீங்க என்னதான் சொன்னாலும் என்னதான் கோடாங்கி எடுத்தாலும் இப்ப இந்த தியான வழிகள் சொன்னா உடனே பாரு இவன் கொலகாரன், என்னை என்னென்னமோ செய்கின்றான். இந்த தியானம் எடுத்த நண்பர்கள் ஒரு உடல் ஆவி இருந்தான் நினைச்சு இவன் கொலைகாரன், என்னை கொல்ல வருகின்றான், இவன் அசுத்தமானவன் என்ன நினைத்தான். அவனை கண்டவன ஓடும். ஆகவே நல்லதை கேட்காது தடுக்கும். இதே போல ஒரு உடலில் ஏற்படுத்தப்பட்ட உணர்வுகள் மனிதனின் உருவாக்கப்பட்ட உணர்வுகள் இதே அலைகளாக மாற்றப்படும்போது இன்னொரு மனித உடலுக்குள் சென்ற பின் இதை மாற்றுகின்றது. இது நம்ம கண்ணிலே பார்க்கணும். இதே போல தீமையின் உணர்வை மாற்றி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இந்த துருவ நட்சத்திரமா இருக்கும் உணர்வை நாம் நுகர்ந்தால் இந்த தீமையில் அடக்கி ஒளியின் தன்மை அறிவான இந்த உணர்வுகளை நாம் உடனே அதை சேர்க்க முடியும். ஆக இந்த உடலை சேர்த்து நாம் செயல்படும்போது எதன் உணர்வின் தன்மையோ அதன் வழிதான் நம் உயிர் உருமாற்றுகின்றது. மீண்டும் கரையை நிலை கொண்டு அசுர உணர்வு கொண்டு பிறனை காட்சி பிறருக்கு துன்புறுத்தும் உணர்வை கொண்டு வருகின்றது. மனிதன் எத்தனையோ தீமையிலிருந்து துன்புறுத்தும் நிலையிலிருந்து விடுபட்டு அதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து இதே உயிர்தான் அதற்கு தக்க உறுப்புகளை உருவாக்கி நஞ்சினை நலமாக்கி சிந்தித்து செயல்படும் வலுவின் தன்மையை ஊற்றி அதிலேதான் எல்லாவற்றையும் அறிந்து தீமைகளை நீக்கும் அரு உணர்வை கொடுத்து தீமையை நீக்கும் உணர்வை நமக்குள் அது உருவாக்கி தீமையை அகற்றும் உடலாக மாற்றிக்கொள்ளும். இதை வருகின்றதான் சிவனுக்கு ஓதினான் ஓம் என்ற பிரணவத்தை. ஆக தீமையை நீக்கும் உணர்வு 6வது அறிவு கொண்டு இந்த உடலையும் நம் வயதத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம். இல்லை என்றால் நுகர்ந்த உணர்வின் தன்மை உடல் மாறும். உணர்வின் தன்மை 6வது இழக்கச் செய்யும். தெரியாத யூசூரும். ஆகவே நஞ்சின் தன்மையை மாற்றி இந்த உடலுக்கு பின் நஞ்சையே உணவாக உட்கொள்ளும். ஆக மிருக உடலை நம் உயிர் உருவாக்கிவிடும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் தப்புதல் எப்போதும் கோயில போய் இன்னைக்கு பக்தின்னு பார்த்தா எத்தனை பக்தி பரவசங்க. இதே போல சில இடங்களில் பார்த்தா நீ மாரியம்மன் வந்துருச்சுன்னு அனுப்பிச்சிடறாங்க. தீமை என்ற உணர்வு நடந்து நாம் எடுக்க வேண்டும் வேண்டாம். மாரியம்மனை கொண்டாடும் போது எத்தனை ரகளைகள் நடக்கின்றது. பிரசனும் தீமையின் நிலைகள் நாம் நுகர்ந்து விட்டால் அது மாறி நமக்குள் அந்த நோயின் தாயாக மாறுகின்றது. பிறர் தவறு செய்யும் உணர்வை நுகர்ந்து விட்டால் அது மாறி நமக்குள் குற்றம் செய்பவனாக மாற்றுகின்றது. மாரியம் மாறி ஆக மொத்தம் இந்த உணர்வின் தன்மை நாம் மாற்ற வைப்பதற்கு அந்த அக்னி குண்டம் வைத்திருக்கின்றது. இந்த அக்னி குண்டம் எதற்காக வைத்தனர்? நாம் தீ மிதித்தல் என்ற நிலையில் பூ மிதித்தல் என்று இவர்கள் சொல்வார். அந்த தீ மிதித்தல் என்று உணர்வின் தன்மை நாம் இயக்கி நாம் இங்கேதான் இறங்க எண்ணுகின்றமே தவிர இது எல்லாம் தீமைகளை மாற்றியவன் துருவ நட்சத்திரம். அந்த உணர்வின் தன்மை தனக்குள் பெற்று என் வாழ்க்கையில் அறியாத இருள்கள் நீங்கப்பட்டு நாம் பார்க்கும் அனைவரும் அருளுறவு பெற வேண்டும் என்ற உணர்வினை மாரியம்மன் கோயிலுக்கு சென்றாக்கணும். இதை எடுத்து தீமைகளை நீக்க வேண்டும். என் ஊர் மக்களும் நாம் ஒன்று சேர்த்து வாழ வேண்டும். என் குடும்பத்தில் ஒன்று சேர்த்து வாழும் தன்மை வேண்டும் என்று இந்த உணர்வினை மாரியம்மன் வழி இப்படி எண்ணி அந்த அருணர்வை பாய்ச்சி எங்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும். எங்கள் ஒன்றுபட்டு வாழும் இந்த சக்தியின் தன்மை பெற வேண்டும் என்று எண்ண வைக்கிற எத்தனை குடும்பத்தில் இருந்தாங்க நினைக்கிறீங்க? இதே மாதிரி கற்பனை சுவாமி இடத்துல இதே மாதிரி நாம் பிறருடைய தீமையின் உணரும் போது அசுர குணங்கள் கொண்டு தாக்கும் உணர்ச்சி வரப்போம் போது அந்த உருவத்தை அமைக்கும் போது இந்த தீய உணர்விலிருந்து விடுபட வேண்டும், அருளை பெற வேண்டும். என் பார்வையில் அணுவடைய தீமைகள் நீங்கி மகிழ்ச்சியின் நல்வட்டத்தில் வாழும் அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்று உணர்விலை நாம் எண்ணுதல் வேண்டும். ஏனென்றால் எதன் உணர்வை நாம் உணர்வு கொண்டோமோ இது மாற்றி அமைப்பதற்கு என்ன வழி என்பதற்குத்தான் இந்த ஆலயங்களை அமைத்தோம். இப்ப நாம் ஆலயங்களை எந்த ஆலயம் தான் ஆட்டை கொடுத்து கோழியை கொடுத்து வரம் கேட்டு அதுல இப்ப ரொம்ப மெரியாய் போச்சு. எனக்கு ஆயுஷும் செல்வம் வேண்டும் என்றால் மனிதனே நரபலி கொடுக்கும் நிலை இன்று நடக்கின்றது. ஆக அவனை கொள்ளுகிறோம் என்று அல்ல, கொடுத்தால் எனக்கு செல்வம் வரும். இந்த செல்வம் வந்து இவன் எத்தனை நாள் வாழ்வான் என்று அவனுக்கே புரியல. இப்ப சில காலங்களில் நீ எடுத்துக்கொண்டால் கிறிஸ்து மதம் என்று சொன்னாலும் கூட அவர்கள் வளர்ந்த காலங்களில் பாலங்களை அமைக்கப்படும் போது இதற்கு வலு சேர்க்க வேண்டும் என்றால் குழந்தைகளை செய்து ஒவ்வொரு பாலத்தை கண்களுக்கும்
உடம்பிடாமல் இருப்பதற்காக நரபலி கொடுப்பார். இன்றும் உண்டு அது மேல. ஆக இதை போல நாம் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எல்லாம் தான் நன்மை செய்தாங்க. கிறிஸ்து மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஒரு வீடு கட்டியாச்சுன்னா அதை ஆட்ட பலியிட்டு தான் அந்த வீட்டுக்கு போகிறதுங்க. என்ன பலியிலிருந்து எனக்கு தீமையிலிருந்து விடுபடுவதற்காண்டி துர்தேவதைகளுக்காண்டி இது கொடுக்கின்றேன் என்று அதை செய்கின்றார். இப்ப நாமும் அதை தான் செய்யணும். அதாவது வீடு கட்டினேன், அந்த கட்டினவங்களுக்கு இல்லாத ஒண்ணு அந்த அவங்களுக்கு ஒரு ஆட்டை கொடுத்து அது பலியை கொடுத்து நான் வீட்டுக்குள்ள போகணும். இப்படித்தான் தவறு உணர்வுகளை நமக்கு வளர்க்கின்றமை தவிர ஞானிகள் காட்டிய அருளொழியும் அந்த அருமணம் நம் வீட்டுக்குள் படர வேண்டும். மனிதன் உடலுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு அந்த வீட்டுக்குள் நம்ம இந்த எல்லோரும் சேர்த்து இந்த உணர்வுகளை பரிவாக்கப்படும்போது மனிதனால் அந்த துரு நட்சத்திரத்தை பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த வீட்டுக்குள் இது பரவ செய்யும்போது இது உணர்வெல்லாம் அங்க படர்கின்றது. ஆக அந்த வீட்டுக்குள் புது கட்டடமா இருந்தாலும் தொழில் செய்த உணர்வுகளும் பல விதமான உணர்வு பார்த்து அந்த பதிவாகிறது. அந்த பதிவின் தன்மை வளர்ந்திடாது மக்கள் உணர்வின் தன்மை இந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்து அந்த வீட்டுக்குள் பரப்ப செய்ய வேண்டும். அப்படி பரவ செய்யப்படும்போது அந்த தீமையை காட்டிலும் அந்த நன்மை உணர்வு பருவாக்கப்படும்போது அந்த நினைவாற்றல் நமக்குள் வந்து கொண்டிருக்கும். ஆக உயர்ந்த ஞானங்கள் வருவதற்காக மக்கள் மத்தியிலே பதிவு செய்த இந்த உணர்வின் தன்மை நாம் எப்படி கவர்வது, தீமை புகாது தடுக்கும் நிலை என்ன என்பதற்காக தான் இப்படி செய்தார். இப்ப நாம் என்ன செய்கிறோம்? அதைப்படி செய்வதில்லை. ஓமங்களை செய்துவிட்டால் இது வந்துவிடும் என்று நாம் எண்ணுகின்றோம். ஆக இந்த புகை மண்டலங்களை கூட்டி இந்த மந்திரங்களை செய்ய போகும்போது நமக்கு வருகின்றது. எந்த வீட்டிற்காக இதை செய்கிறோமோ இதே உணர்வின் தன்மை மீண்டும் மந்திரத்தால் ஜெபிக்கப்படும் இந்த ஆன்மா அந்த கைவெளியில் தான் செல்லுகின்றது. இதே போல மனிதனுக்கு உணர்வுக்குள் வந்த பின் இதை மாற்றி மாற்றி மீண்டும் பிறவியின் தன்மை எழுப்பதற்கு இதைத்தான் நாம் கொண்டிருக்கோம். அதே சமயத்தில் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெறப்போகும்போது நமக்குள் இருளை நீக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இது பெருக்கப்படும் போது எதன் உணர்வு வளர்த்தமோ இந்த உயிர் அங்கே அழைத்து செல்கின்றோம். நான் வீட்டை கட்டியும் இதெல்லாம் செய்தேன், எனக்கு பாவிகள் இப்படி வந்து கண் திஷ்டி பட்டு விட்டாருன்னு இதை சொன்னோன்னா அதுக்காக வேண்டி வீட்டில் விகாரமான கண் திஷ்டி படாமல் இருக்கிறதுக்காக ஒரு விகாரமான பொம்மையை எடுத்து பார்த்த உடனே செஞ்சுட்டு நாக்கு துடிச்சிட்டு இது பார்த்த உடனே கண்டிஷன் மாறிடும். நீங்க அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது? அந்த வெறுப்புணர்வு நம்ம கல்லு இந்த உணர்வின் தன்மை இதே உணர்வுடன் வீட்டுக்குள்ள போன என்ன இந்த வெறுப்பின் உணர்ச்சியில் எல்லாரும் வரப்போகும்போது அங்கே வெறுப்பின் உணர்வு புது வீடு கட்டி போனோன்னு இதெல்லாம் அதிகமா பார்த்த உடனே இங்க இனம் புரியாம இந்த உணர்வு பதிக்கத்துன்னு வீட்டுக்குள்ள போன சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு, கோபத்தின் தன்மை அதிகமாச்சு. புதிய வீட்டுக்குள்ள போய் பாருங்க, இவன் போட்ட அந்த கண்டிச்சு பொம்மையை எல்லாரும் என்னை இந்த மாதிரி அதாவது தீயாலைகளை பரப்பு என்றுதான் சொல்லும். அங்கே உச்சி நிலைகளை எடுத்துக்கொண்ட பின் நம்ம வீடு வருவோரெல்லாம் நலம் பெற வேண்டும், அவர்கள் வாழ்க்கை நல்ல வளம் பெற வேண்டும் என்று படித்தால் என்ன உணர்வு வரும்? அந்த தீமையான உணர்வின் தன்மை பார்த்த பின் நம்ம உடல்ல என்ன வரும்? சில வீட்டுகள்ல இந்த தீய பொம்மைகளை போட்டு வச்சு பார்த்தோன்னு கண்டிச்சு பொம்மை அதுக்குன்னு சரி முந்தி ஆட்டா இருப்பாங்க, இப்ப பூசணிக்காய்கள் எல்லாம் சேர்த்து அந்த அந்த அறுக்கிறவனுக்கு காசை கொடுத்து அந்த செவப்பு தடை உள்ள போட்டு அறுத்துல இது இந்த பாவத்தை போக்குறாங்க. இதெல்லாம் சாங்கி சாசனம். மனிதனுக்குள் உண்டான தீமையின் உணர்வை மாற்றுதல் வேண்டும். இது எல்லாம் நம்ம ஞான வழி அன்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஞானத்தை போதித்து பழகுதல் வேண்டும். ஆக இந்த உணர்வுகளை எழுப்பி சொல்லுதல் வேண்டும். ஆக நம் வீடு வருவோரெல்லாம் அந்த உயர்ந்த நிலையில பெறும். நான் என்ன செய்யும்? நாம் எந்த வீடு போனாலும் இந்த மகிழ்ச்சி நான் சக்திப்பட வேண்டும், இந்த குடும்பத்தில் உள்ளவர்களும் நல்வழி வாழ வேண்டும், நல்நிலை பெற வேண்டும் என்று உணர்வை நாம் பரப்பிப்பட வேண்டும். ஆக இதன் உணர்வை நாம் எடுக்கணும். இந்த உணர்வு இங்கே படர்கின்றது. இந்த உதாரணமாக இன்று டைனஸ் என்ற மிருகங்கள் அது உணவாக உடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு அதன் செயலாக்கத்தில் இழந்த பின் அது எதன் வலுப்பெற்றதோ அது மண்ணுடன் மக்கி பாறையாக மாறுகின்றது. ஆக அதிலிருந்து உணர்வு அலைகள் அந்த அலைகள் மாறுவதை விஞ்ஞான அறிவில் அது கண்டுகொள்கின்றான். விஞ்ஞான அறிவால் அது கண்டுகொண்ட பின் என்ன நடக்கின்றது? அந்த இடத்துல போய் தோன்றான் எலும்பு சேதமாக அதைப்படி புருஷ வச்சு தேய்ச்சிட்டு அந்த உருவத்தை அந்த எலும்பு சேதமாக அதைப்படி தோண்டி அதை எடுக்கிறான். அதை எடுத்துக்கொண்ட பின் அதனுடைய அணுக்கருகளை இது எப்படி உருவானது, எப்படி இறந்தது, எதன் உணர்வை எடுத்துக்கொண்டது, எப்படி ரூபமானது என்ற நிலையில் அந்த டைனோசர் என்ற எலும்புகளை எடுத்து அதோட மரபணுகளை உருவாக்குகின்றன. மரபணுகளை உருவாக்கப்பட்டு மற்ற உயிரினங்கள் சேர்க்கப்பட்டு இதே உணர்வின் தன்மை அந்த அணுக்களை மீண்டும் உருவாக்கும் தன்மை கொண்டாடுகின்றன. விஞ்ஞானி நிரூபிக்கின்றான்.
ஆனால் மெஞ்ஞானி காட்டிய நிலைகள் என்ன? இந்த மனிதனின் வாழ்க்கையில் எந்த வேதனைப்படும் உணர்வு இந்த ரூபங்களை மாற்றிவிடுகின்றன. அடிக்கடி இன்னைக்கு சாதாரணமாக நம்ம வீட்டில மாட்டை வளர்க்கின்றோம், அதற்கு இறையை கொடுக்கின்றோம். இந்த மாடோ அந்த வளர்ப்போர் உணர்வில் அது சரிவு கொள்ளுகின்றது. அது ஏக்கமாக பசியா இருக்கும்போது கட்டி கூப்பிடுகின்றது. அந்த கூப்பிட்ட பின் கூப்பிடுகின்ற நாம் உணர்வுடன் கொண்டு போய் இதா நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னா கேட்டு தலையாற்றுகின்றது. ஆக இந்த உணர்வின் தன்மை இது உடலுக்குள்ளே பரவுகின்றது. ஆக அதை பாசமாக நாம் வளர்த்தாலும் அந்த மாடு இறக்கும் போது என்ன ஆகுது? யார் பரிவா வளர்த்தாலும் அந்த உடலுக்குள் வரும். இந்த உடலுக்குள் வந்தாலும் மனிதனாக பிறக்கும் அந்த சக்தி வருகின்றது. ஆக இந்த இயற்கை நீதிகள் எப்படி வருகின்றனால இதையும் காட்டணும். ஒரு சமயம் நான் மங்களூர்ல இருக்க போகும்போது, நான் மங்களூர்ல இருக்கிறேன். அந்த மங்களூர்ல இருக்க போகும்போது ஒரு கிழவி அம்மா ஒரு நாயை வளர்க்கு. அந்த நாய் என்ன செய்யுது, அந்த அம்மா சொல்றதான் கேட்கும். நான் அந்த புதுசா போனேன், என்னை உரிமை இந்த அம்மா ஆடுறான், நீ கடிக்காத ஒரு தரம் சொல்லு. நான் போன உடனே ஆளை பார்த்தோன்னு பேசாம பள்ளி பட்டு வேற யாராவது புதுசா வந்து அந்த அம்மா சத்தோடையே நம்மால் விட்டுறாங்க. அதை யாரும் கேட்ட அப்புறம் முன்னாடி நின்றுக்கணும். அதை கேட்டு விசாரிகளும் யாரும் விடாது. அந்த அம்மா வயசான அம்மா. ஆனால் அது இருக்கிற வரையும் என்ன செய்யுது, 2 நாளைக்கு ஊருக்கு போனா நான் ஊருக்கு போயிட்டு வரேன், நீ கஞ்செல்லாம் சாப்பிடுங்க. அந்த 2 நாளைக்கு மேல போயாச்சு, 3ஆம் நாள் ஆச்சுன்னா சாப்பிடுறது யார் போட்டாலும் சாப்பிடுறது. அப்படி இந்த லெட்டர் போட்டு நாய் சாப்பிடலைங்கன்னா வேகமா வரும் அந்த அம்மா. நடந்த நிகழ்ச்சி அப்படி என்ன செய்ய இந்த வீட்டுக்குள்ள சண்டை வந்துருச்சு. ஏன்னா இங்க வந்து ஒரு இதுகளை சொன்னோன்னு இதெல்லாம் இந்த நாய் நம்ம கோயம்புத்தூரே போயிடறோம்னு போயிடுச்சு. போன உடனே என்ன ஆகி போச்சு, இந்த நாய் ஒரு ஆகாரமும் எடுக்கல. ஒரு ஆகாரம் எடுக்காதபடி பட்டினாலுக்கு யாராரோ கூப்பிட்டு சொல்றாங்க. நான் அடிக்கடி போனேன்னு நீ சாப்பிட்றா ராஜா அப்படிங்கிற பேசாம குறுகி படுத்து. அந்த குறுகி படுத்து இருந்த உடனே அதே லெட்டர் அந்த அம்மா எழுத சொல்லி படிச்சு காட்டுறாங்க. 2 நாளைக்கு நான் இங்க இருக்கிறேன், அப்புறம் வந்து நீ சாப்பிட்டுக்கிட்டு அப்படிங்கிறது. இருந்தாலும் என்னச்சு அப்படியே பாக்குது, என்னன்னு சாப்பிடவே இல்லை. அப்புறம் அந்த அம்மா அவசரமா கூப்பிட்டு வந்து இது பண்ணப்ப அன்னைக்கு சாப்பிடு. அப்புறம் திருப்பி அந்த அம்மா ஊருக்கு அனுப்ப சாப்பிடுது. அப்போ தன் விசுவாசித்து நிலைகள் கொண்டு சாப்பிடாமல் எப்படி இருக்குங்க. இப்ப அந்த நாய் இறந்த உடனே யாருக்கு போகுது, அந்த அம்மா உடல்ல தான் போகும். அந்த உணரின் தன்மை கருவாகி போய் அந்த அம்மா இறந்தான். அவருடன் யார் பட்டா இருக்காங்களோ அந்த உடல்கள் இந்த ஆன்மா செய் அங்க போனவொன்னு மனிதனா உருவாகும் தன்மை கருவுகள் வருகின்றது. இப்ப நான் என்ன செய்றேன், என் மேல யாராவது பட்டா இருந்தானா, நான் எந்த நோயோட இறந்தாங்கன்னா இப்ப நான் சாமியா இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ தப்பு பண்ணிருப்பேன். இந்த உணர்வு என் உடலோட சேர்ந்து வரும். ஆகவே இந்த சாமியின் தன்மை எண்ணிட்டு இருந்தா என்ன செய்யும், உங்க உடலுக்குள்ளதான் நான் வருவேன். ஆனா இந்த அற்புதங்கள்லாம் நீங்களே செய்யலாம். எது இந்த அற்புதம் எல்லாம் நீங்களே உங்க உடல்ல இருந்து செய்யப்படும். ஆக சாமிகிட்ட நான் மண்மனு எனக்கு நிறைய சக்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்க பேசலாம். ஆனா என்ன எங்க எழுக்கிறீங்க தெரியுமா, இன்னும் பிறகுதான் எழுக்கிறீங்க. ஆக மொத்தம் இதை போல இருக்க போகும்போது நீங்க எப்படி மாத்தணும், இந்த உடல் இருந்து நாம் அறிவை அறிந்தோம். அப்ப இந்த சாமி இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றேன், நாம இந்த சப்தரிஷி மண்டலத்தோட இணைந்து உடல் பெறும் உணர்வு அங்க வர. அதனால நம்ம கந்தசாமி ஐயா அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் எங்க போறேன், ஹரித்வாருக்கு போய் எனக்கு சாப்பாடுல சபாவனம் வந்தா 3000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால ஹரித்வார் போறோங்கிறோம். எவ்வளவு நாள் அவங்க வீட்டுல இருந்து தென்னையில சொல்லி எல்லாம் கேட்டவர். அவர் எதுல இருக்கிறாரு கேட்டாங்க, சொல்றாருங்க. இந்த சபாவனம் வந்து மாசம் 3000 ரூபாய். நாங்க புருஷன் மண்டா 2 பேரும் ஹரித்வார்ல போய் நான் போடுற சோத்தை சாப்பிட்டு நாங்க இருக்கேங்கிறோம். இப்ப எங்க வருது, அந்த சோத்தை சாப்பிட்டு இந்த உடனே இருக்கலாம். அவர் எண்ணங்கள் என்ன, இந்த பாவி பசங்க இந்த மாதிரி பண்ணாங்க, அவன் இந்த மாதிரி சொன்னபடி கேட்கல, இவன் இந்த மாதிரி சொன்னபடி கேட்கல, இந்த உணர்வெல்லாம் வளர்த்தப்பன்னு இது மேல யார் வெறுப்பா இருக்கிறோ கர்ன்னு அங்க போய் உருவிட்டாலும் இந்த உடலுக்குள்ள என்ன அந்த உணர்ச்சி இயக்கி அவரை அதுக்குள்ள அந்த தொல்லைகளை கொடுக்க முடியும். வேற ஏதாவது செய்ய முடியுமா? ஏன் சாமி? அப்ப நீங்க இந்த மாதிரி போயிட்டா என்ன செய்வீங்க, நன்மை செய்யறீங்களா? அப்ப நாம் இவ்வளவு தூரம் தெரிந்திருந்தும் நமது நிலைகள் என்ன செய்யணும், எல்லோருக்கும் இன்பெறும் உணர்வுகள் வர வேண்டும், அருளுணர்வு பெறும் அந்த தகுதி வர வேண்டும் என்ற உணர்வை நீங்க எடுத்துக்கொள்ளணும். ஆனா அவங்க பட்ட வேதனை உங்களுக்குள் விளையாது. ஏனென்றால் இதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தர்ப்பத்தால் எத்தனையோ நிலைகள் விளையாகின்றது. இந்த உடலுக்கு பின் நிலை என்ற நிலையை சிந்திப்பதில் உடல் பற்றி அதிகமாகின்ற தன்மை உயிர் பற்றி யாருக்குமே வருவதில்லை.
அது நாம் சேர்த்துக்கொண்ட உணர்தான் அந்த உயிர் நமக்குள்ள. உயிர் எப்படி ஒளியாக இருக்கணும், அந்த அறிவின் தன்மை நான் தெளிவாகவும் முதலில் யாராவது என்றாங்களானா இல்லை. அது என்ன வேண்டும்? நாம் உடல் எத்தனை காலம் இருக்கிறோம்? அதான் கீதையில நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்றாய். நம்முடைய உணர்வு இப்படியெல்லாம் செய்து தன்னை போறாது. ஆனா எல்லாத்தையுமே அவன் அப்படி செய்தான், இவன் இப்படி செய்தான், என்ன இப்படி செய்தான், நிறைய இப்படி செய்தான், வேணா இப்படி பண்ண, என்ன வாழ்க்கை போ அப்படிங்க பண்ண. யாருடைய எண்ணம் எல்லாம் அங்க வளர்க்குறீங்க? இதைத்தான் நம்ம வளர்க்க முடியும். பின்ன எங்க வர்றீங்க? யாரோட உணர்வு அதிகமாக வளர்க்குறீங்களோ அவங்க இந்த உடல் தானே. இந்த மாதிரி தாத்தா இந்த உடலை விட்டு பிரிஞ்சுட்டான்னு அவங்க என்னன்னா இங்க தாத்தா போயிட்டாரு, போகல வாங்கிட்டுதான் நான் வந்துட்டேன்னு. அப்ப நம்ம எங்க போறோம்? மீண்டும் இந்த பிறவிட்டாங்க. நம்ம தப்பிச்சமா இல்லை. ஆக நாம் எதை எண்ணணும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருள் எனக்குள் பெறணும். அவங்க அறியாத இருள் நீங்கணும். அவர்கள் பொருளறிந்து செயல்படும் தன்மை பெறணும். அந்த அருள்வழி வாழ வேண்டும் என்ற உணர்வு வேண்டாம். அந்த பற்று உங்களுக்கு வருமா? ஆக அந்த அருளை பற்றுங்க, இருளை போக்குறீங்க. ஆக பற்று எதிலே வருகின்றது? இப்படித்தான் நம்ம வாழ்க்கையினுடைய நிலை வரப்போகும்போது நாம் உடல் பற்று தான் அதிகமாக நேசிக்கின்றமே தவிர எனக்கு தொழில் வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். தொழிலெல்லாம் வந்தவர் பண்ணு கொடுத்த கடங்காரம் கொடுக்கல பாரு அப்படின்னு சொல்லி அவன் மேல வெறுப்பு வரும். யாரு? தொழில்பட்டு வந்து நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறோம். அவன் பாரு கொடுக்கல பாரு இந்த மாதிரி சொல்லி பண்ண நான் எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தா கிடைக்கணும். இப்படியே அவன் நம்மளை ஏமாத்தி அந்த வேதனை தான் நம்ம கொடுவாரு. அவனுக்கு வரணும்னு நினைக்கிறமான இல்லை. இந்த பாரு நம்மளை ஏமாத்திக்கணும் அவெல்லாம் உருப்படுவானா? இந்த உணர்வு தான் நாம் தோன்றுவதாக நம்ம சொல்றேன். இந்த அதெல்லாம் கேட்டேன், அவன் கேட்கல. அப்படி இந்த உணர்வு வரும்போது என்ன நடக்கின்றது? அவனை எண்ணி நமக்குள் செய்ய உணர்வு. இதே உணர்வு எண்ணி அங்க பாய்ச்சப்படும் என்ன செய்யுது? ஓம் நமச்சிவாய சிவாய நம்ம ஓம். அவன் உடல்ல விளைந்த உணர்வு மீண்டும் அங்கேதான் போய் சேருகின்றது. ஆக நம்மளுக்கு ஒருவருக்கு ஒருவர் பிரிந்த பாடல். எதன் உணர்வு அவனுக்கு தெளிவான வரவு வர வேண்டும், தெளிவான நிலையை வாழ்க்கை வர வேண்டும், அவனுக்கும் வர வேண்டும், அவர்களும் உணர்வு வர வேண்டும், அவரிடம் வாங்குவோர் எல்லாம் நலம் பெற வேண்டும் என்று நீங்க சொல்லி பாருங்க. அங்கே வளர்ச்சி வரும். அப்ப அவன் வந்து ஒண்ணு கொண்டு போய் கொடுக்க நிறைய. நாம் ஒரு தரம் போன காசு இல்லை, அதங்க ஏன்பா காசு இல்லை, இங்க ஒண்ணு காசு நிறைய வருது. நீ சொல்லி பாருங்க. இதே மாதிரி உங்க குடும்பத்திலேயே அனுபவப்பட்டிருக்கிறீங்க. யார்கிட்ட வாங்கலாம்னு சரக்கு கொண்டு போய் கொடுத்து காசு வந்தோன்னு வந்திருக்கும். இதே நிலையில வரப்போகும்போது அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லவா? வரலைன்னா வந்தா சந்தோஷம், வரலைன்னா நிச்சயம் சங்கடம். இந்த சங்கடமான உணர்வு இருக்கும்போது செயலற்றதாக மாற்றுகின்றோம். அதே உணர்வு நமக்குள் நோயாக மாறுகின்றது. இதெல்லாம் எதில வருகின்றது? ஆக மனிதனின் வாழ்க்கையில் இந்த உடல் பற்றே வருகின்றது. ஆக இந்த உயிர் பற்றை அறிந்து விடுங்க. நாம் நுகர்வு உணர்வை உருவாக்கிவிடுவான் என்ற நிலையை நாம் மறந்து இருக்கின்றோம். அதனால் இதெல்லாம் நீங்கள் ஞான வழி அன்பர்கள் நாம் தவறிப்பு எண்ணினாலும் இந்த உணர்வு நமக்குள் உருவாக்கி விடுங்கள். மீண்டும் பிறவி நிலைக்கு வரும். அந்த பிறவி நிலை வராதபடி தடுக்க வேண்டும் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தை நீங்க பெற்றே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துங்கள். அது தப்பு இல்லை. அந்த உணர்வை ஆழமாக ஊண்டுங்கள், அந்த நினைவை தூண்டுங்கள். அப்ப நீங்களும் அதை பெறுகின்றீர்கள், அவர்களும் தடை செய்கின்றீர்கள். ஆக இதே போல தொழில் நெசம்னு ஏன் நெசம் ஆகுது? நீங்க நல்லா தான் வர்றீங்க, நல்ல முறையில் வளரும், நீங்க இதை மாதிரி செய்யுங்க, நீங்க ஊக்கத்தை கொடுங்க. இதன் வழி நீங்கள் எண்ணுங்கள் என்று தொழில் நஷ்டம் வராது. இப்ப உங்களுடைய வாக்கு உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கினால் அவர்கள் என்ன நீங்க அன்னைக்கு சொன்னப்பா நல்லா இருக்குன்னு உங்களுக்கு சந்தோஷத்தை ஒட்டு. ஆக இந்த உணர்வு அவருக்குள் சோர்வடையும் போது தூண்டுதல் வேண்டும். அந்த தூண்டுதல் உணர்வு நீங்கள் வளர்த்து கொண்டது நீங்கள் பிரார்த்தனை பண்ணி இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை பெற வேண்டும் என்று அவருடைய தீய உணர்வு உங்க வராது முதல்ல தடுத்து பழகுதல் வேண்டும். அந்த பழகிப்பில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை பெற வேண்டும். சிந்தித்து செயல்படும் தன்மை பெற வேண்டும். அவர்கள் வாடிக்கையாளர்கள் பெருக வேண்டும். அவரிடம் வாங்குவோர் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை நீங்க சொல்லி அவரிடத்து நீங்க இதை செய்ய நல்லா இருப்பீங்கன்னு இந்த உணர்வு விளைந்த வித்து அங்கு உருவாகி எப்படி ஒரு கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிலையில் ஒரு சாதாரண பொம்மைக்கு எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற உணர்வு இயக்கப்பட்டு அந்த எந்த மனிதனை இயக்குகின்றானோ ஏன் அந்த மனிதனை நீங்க இயக்கலாம் இல்லை. கோபப்படும்போது இந்த உணர்வு என்ன செய்யுது? இருக்கிட்ட அவனை பார்க்கிறேன் என்ற உணர்வு நமக்கு இயக்குது அல்லவா? ஆக இதெல்லாம் வென்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த உணர்வு என்ன வேலை செய்யும்? இதே தீமைகளை நீக்கும் உங்க உணர்வு அங்க வேலை செய்யும். அவருக்கு இருக்கக்கூடிய வேதனை என்ற கஷ்டம் என்று உங்களை வராது தடுக்கும் பெரும் அணையாக மாறுகிறது. இப்படி நாம் மனிதன் வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்றால் பிறருக்கு நாம் உதவி செய்யலாம். ஆனால் பிறருடைய அவங்க வலுவான உணர்வு நம்ம இயக்காமல் தடுத்துக் கொள்ள முடியும். இது மனிதன் வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும். இதைத்தான் ஆலயங்களை உருவாக்கி நல்ல உணர்வை உணர்வுக்குள் சேர்த்து இந்த ஆலயம் வருவரெல்லாம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், ஒன்றுபட்டு வாழணும், என் குழந்தை நல்லவனா இருக்கணும், இருக்கணும். அவன் மேல ஒரு தரம் சரியா படிக்கல என்ன இந்த மாதிரி படிக்கலையே, இத்தனை செலவழித்தனே என்று அடிக்கடி எண்ணும் போது இதே உணர்வு தாக்கப்பட்டு அவன் நினைவிழக்க செய்து கல்வியில் மீண்டும் மக்கள் தான் மாறுவான தருவாங்க.
ஆக இதேபோல் அவன் கல்வி ஞானம் பெற வேண்டும், கருத்தறிந்து செயல்படும் பெற வேண்டும், உலக ஞானம் பெற வேண்டும், உலகை காற்றின் மறைஞான வேண்டும். இதே தாய் அவனை பற்றி சொல்லட்டும். அந்த உணர்வு நீ இதை பெறுவா என்று ஒரு தரம் பதிவு செய்து இதே உணர்வு இயக்கி நல்லவனாக மாற்றணும். எனக்கு இப்படி சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான், வர்றவங்கள்ட்ட சொல்லுவோம், சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான். இந்த உணர்வெல்லாம் நிச்சயம் அவனை தீயவனாக மாற்றி விடுகின்றன, நல்லவனா மாற்றுகின்றமா. ஆனா நியாயப்பற்றன் தான் சொன்ன இப்படி எல்லாம் சொன்ன கேட்கல. ஆனா இந்த உணர்வின் தன்மை பெறுகின்றான். அந்த நிலையில் அவனை குற்றவாளி ஆக்கி குற்றத்தின் உணர்வை நமக்குள் வளர்த்து அதே உணர்வு அவன் உடலை தான் பிழைச்சிங்க. அவனும் சிறந்த வழி இல்லை. அவன் உணர்வு நமக்குள் வந்து அதே உணர்வு தான் நமக்குள் பேசினான். ஆனால் அவனால் எண்ணும் போது வேதனை என்ற உணர்வாகுது. அதை என்ன நமக்குள் கைகால் படத்தில் வந்தே தீரும். நாம் பழக்கத்தில் இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீளணுமா இல்லையா? அப்ப நான் ஞான வழி அன்பர்கள் நீங்க என்ன செய்யணும்? கோயிலுக்கு போனா இந்த மாதிரி இருக்கணும், அம்மா அப்பாவுடைய இருக்கணும், தொழில நஷ்டமானால் நீங்க எப்படி செய்யணும் வழிகாட்ட வேண்டும். ஆக அவங்களுடைய உணர்வுகளை கஷ்டமாய் கேட்டுக்கொண்டா நட்பு நிலை. இல்லை நான் சாமி கிட்ட சொல்றேன், நீங்க சொன்னா எப்படி இருக்கும்? சாமி எங்கேயோ இருக்கா, சாமி கிட்ட சொல்லி எல்லாம் கஷ்டத்துல நிவர்த்திக்கிற மாதிரியாக நீங்க இந்த உணர்வின் தன்னை ஞானித்து விட்டு உங்களுக்கு நிச்சயம் இது நடக்கும். நீங்க சொல்லி பாருங்க, நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். நீங்க செய்து பாருங்க, அந்த உணர்வு உங்களால முடியும். அந்த தன்னம்பிக்கை எதை உருவாக்கும் உணர்வு ஒளி அவங்களை காக்கும், உங்களையும் காக்கும். இந்த உணர்வு நாம் உலக நிலைகளில் மனிதனான 6வது அறிவு கொண்ட நாம் இப்படி இயங்கி பழக வேண்டும். சாமி செய்வான், ஜாமியார் செய்வான், ஜோசியம் செய்யும், ஜாதகம் செய்யும், இந்த நம்பிக்கையிலேயே மக்கள் வளர்ந்த பின் அவங்களை எல்லாம் நாம் திரிந்து வாழ செய்வது என்று. ஏனென்றால் இந்த உணர்வின் தன்மை இன்று உலக மக்களையே கொள்ளையடித்து அழித்து கொள்ளும் தன்மை, பணத்தை பறித்து செல்லும் உணர்வு வருகின்றது. இந்த பய உணர்வு வரப்போகும்போது செயலற்ற நிலை தேடி செல்வத்தை காக்க முடியாத நிலை தவிக்கின்றது. அதே சமயத்தில் தீவிரவாதம் என்ற நிலையில் வீட்டுக்குள்ளும் புகுந்து விட்டது. அண்ணன் தம்பிகள் வந்துச்சுன்னா சொன்னபடி கேட்க மாட்டேன், அவனுக்கு எங்க அம்மா உதவி செய்யிருக்கு, எங்க அப்பா உதவி செய்யிருக்கு, இவனை 2 உதைச்சாதான் சரி. அப்ப என்ன செய்யுறாங்களான்னு அண்ணன் தம்பிகளுக்கு இந்த தீவிரவாதம் வந்து உதைக்கிற நிலை வரும், அப்பாவும் உதைக்கிற நிலை வரும். அப்பா தேடி சொத்தை பாதுகாக்க முடியாமல் போகும். தீவிரவாதம் எதுவரையில் வந்திருக்குது? அவன் அடித்தான், கொண்டான், எடுத்து கொண்டு போன உணர்வுகள் அதே உணர்ச்சியில் இங்கே வீட்டுக்குள்ளும் சகோதரன் என்று பார்க்காதபடி கொலை செய்யும் உணர்வுகளே வருகின்றது. தன் மனைவி என்ற நிலையை பெறாதபடி அதே சமயத்தில் மனைவி கொலை செய்யும் தன்மை. எதுக்குங்க அப்பா கிட்ட சண்டை போறீங்க, அவனோட உன்னால்தான் வந்ததுன்னு சொல்லி மனைவியின் சார்ந்தப்பட்ட மனைவி கொல்ல போறான். அப்ப என்னுடைய அர்த்தம் என்ன? எது நாம இயக்குகின்றது? நன்மையை காக்க முடிகின்றதா? இதை போன்ற உணர்வுகள் நாம் எடுத்து கூறுதல் வேண்டும். நாம் தவறு செய்யவில்லை, நுகர்ந்த உணர்வு நம்ம தவறு செய்வதான தூண்டுகின்றது. தவறு செய்யும் உணர்வு நம் உடலுக்குள் சென்றவுடனே அந்த தீய உணர்வின் அணுக்களாக மாறுகின்றது, உடலவியை நலியை செய்கின்றது. ஆகவே உடலுக்கு பின் அந்த தீய உணர்வின் தன்மை கொண்டு நம் உயிர் எதை வளர்த்தமோ அந்த உடலாக மாற்றி அமைத்து விடுகின்றது. நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை தப்பி வைக்கும் உணர்வு கொண்டு நாம் வந்து இந்த மனிதனா உருவாக்கிய இந்த உயிரை நாம் மதிக்கணுமா இல்லையா? அவனை நாம் மதிக்கிறோமா? இந்த உடலின் இச்சை கொண்டு என்ன செய்யறோம்? இருக்கட்டு நான் பார்க்கிறேன் என்று கொலைகாரனா மாறுகின்றோம், ஒருத்தனை துன்புறுத்தவனாக மாற்றுகின்றோம். இதன் உடலைத்தான் நமக்குள் வளர்க்க முடிகின்றே தவிர இந்த 6வது அறிவு கார்த்திகேயா இந்த உயிரை போல உணர்வின் தன்மை அறியும் அறிவை பெற்றது. நாம் அந்த அறிவு பெற்ற பின் அறிவின் தன்மை கொண்டு இருள் என்ற நிலையை தெரியும் நீக்கும் உபாயத்தை அந்த நீக்கிய உணர்வு எடுத்து நம் உயிரை பழக்கும்போது உயிர் நாம் தீமை நிலையில் இருக்கப்படும்போது ஓம் நமச்சிவாய் என்று நம் உடலாக மாற்றுகின்றது. ஆக எந்த தீயின் உணர்வு வந்து பார்வதி பஜே அந்த உணர்ச்சியின் தன்மை இயக்க செய்கின்றது. அரகரா அதன் உணரும்படி எண்ணம் சொல் என்ற இயக்கப்பட்டு பார்வதி பஜே அரகரா சம்பூ மகாதேவா. நான் சந்தித்து உணர்வின் தன்மை என் உயிர் அறிய செய்கின்றாய், அதே சமயத்தில் அந்த உணர்வை எனக்குள் உருவாக்கி விடுகின்றாய் என்ற நிலையை தெளிவாக கூறுகின்றது சாஸ்திரங்கள். அந்த இயக்க எதிர்நிலை கடவுள் என்றோ ஈசன் என்றோ இதெல்லாம் காரணப்பேர் வைத்து அழைக்க செல்லும். உயிரின் இயக்கங்கள் எப்படி இயக்குகின்ற நிலை காரணப்பேர் தானே தவிர கடவுள்கள் இப்படி இல்லை. மனிதனால் உருவாக்கப்பட்டு அறியும் பருவத்தை இந்த தெய்வம் நல்லதை செய்யும். அப்ப அந்த நல்லதை எண்ணி நாம் எண்ணி இங்க வர்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க ஒன்றுபட்டு வாழும் தன்மை வரணும். என் குடும்பத்தில் சண்டை வந்தால் இந்த தெய்வீக பண்பு அவன் தர வேணும், அன்பாக அரவணைக்கும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். இப்ப அவனும் நம்ம குடும்பத்தில் வந்தாலும் அந்த தெய்வீக பண்பு என் குடும்பத்தில் வர வேண்டும், அரவணைத்து வாழும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று வீட்டில் சொல்ல மறந்தாலும் இங்க வந்து சொல்லி நமக்குள் அந்த பகமை மறக்கும் தன்மைக்குத்தான் இந்த ஆலயம் என்று வைத்தார்கள். யாராவது நம்ம கோயில் அனுப்பிச்சிடமா அகந்து போய் அனுப்பிச்சிடறேன், நான் இத்தனையும் பாதுகாத்தேன், பாதிப்பு என்ன எழுதிக்கிட்டு இருக்கான், குடும்பத்துல இருந்து ரகலை பண்ணிட்டு இருக்கான், தாயன்னு செல்வமா வளர்க்கும். வளர்த்த பிற்பாடு என்ன செய்யும் அவன்? இப்படி நாம நடைமுறை சாத்தியத்தில் இந்த உணர்வின் தன்மை வந்து இப்படியே பேசுறானே, இப்படியே பேசுறானே,
இப்படியே பேசுறாங்க. இந்த உணர்வின் தன்மை ஆகும்போது அவன் சிந்தனைகள் குறையப்படுகின்றன. இதை அடிக்கடி இப்படி செய்ய உணர்வு வரும்போது அவன் மேல் வெறுப்பு வருகின்றது, தாய் மேல் வெறுப்பு வருகின்றது. ஆக தாயின் சொல்லை கட்டால் அது நடக்க வேண்டும் என்று சாஸ்திரம் உழுகின்றது. முதல்ல இந்த விநாயகர் தத்துவத்தில் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும். நாம் பார்க்கும் உடல்கள் நாம் படர வேண்டும். அவர் குடும்பம் எல்லாம் நலம் பெற வேண்டும். என் தாய்க்கு எனக்காக எத்தனை துயர்கள் பட்டதோ அவர்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும். எனக்காக பட்ட துயரங்கள்லாம் நீங்க வேண்டும். அந்த தாயின் மெய் உணர்வின் தன்மை பெற வேண்டும். பலரை போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். அந்த அருள் எனக்கு என்றும் கொடுக்க வேண்டிய இந்த வினையை தலக்குள் சேர்த்து வினைக்கின் நாயகனாக இயக்கச் செய்து இந்த நல்ல தீமை உணர்வை அடக்கி கணங்களுக்கு அதிபதியாக நல்ல உணர்வுகளை சேர்க்கும்படி செய்கின்றனர். அது யாரால் சற்று சிந்தித்தமா? யாரும் சிந்திக்கவில்லை. ஆகவே இதன் வழி வரப்போகும்போது தாய் என்ன நம் பாசத்தால் வளர்க்கின்றது. நான் சொன்னபடி கேட்கலையே, இப்படி செய்துகின்றானே நிறைய. ஆனா அந்த தாயும் தன் நம்பிக்கை அதாவது ஆலய பண்புகளை அறியாதனால் அந்த தெய்வத்தையே போய் இந்த மாதிரி இருக்கிற தெய்வமே இப்படி செய்துக்கிட்டு இருக்கானே, நீயே புத்தி புகட்டக்கூடாதா, கெட்ட வழிக்கு போகாம செய்யக்கூடாதுன்னு இந்த உடல்ல விளைந்து அவனை எண்ணினால் என்ன பண்ணும்? அதன் உணர்வு தான் நம் உடலை வளரும். இந்த தாயின் உணர்வு தான் உடல். இந்த உணர்வின் தன்மை எளிதில் பாயும். அவனை சிந்திக்க மாற்றாலும் கிடைக்கும். இதன் உணர்வின் சிந்தனையற்ற மூடனாக மாற்றும். அப்ப நாம் எப்ப மாற்றுறது? ஆகவே அதை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் விநாயகர் தத்துவத்தில் தாய்க்கு எனக்காகப்பட்ட துயரங்களிலிருந்து அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும். மலரை போல மகிழ்ந்து வாழும் அந்த சக்தி பெறும் என்றும் அந்த நல்ல உணர்வு எனக்கு அந்த அருள் கொடுத்து கொண்டு இருக்கும் தாயின் அன்பு என்று எண்ணி ஏங்குகிறோமா? தாய்க்கு சோத்தம் போட்டுருவான், எல்லாத்தையும் போட்டுருவான். அப்புறம் என்ன செய்யணும்? ஒருத்த மேல இதாகும்போது அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நீ பேசாம இருன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இங்கிருந்து சொன்னோன்னு நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன், அவன் மேலதான் நீ இது பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுங்க. எதாச்சும் அவனும் பிள்ளைதான், நீயும் பிள்ளைதான். சரி, அவன் தான் பிள்ளைன்னு உனக்கு கவனிக்க மாட்டாங்க, நீ ஏன் அவனை பார்க்க மாட்டேங்கிற? அவனை பத்தி பேசுற, இங்க இருக்கிற நீ மறந்துட்டிய. இப்ப அவர் சொல்ல என்னாலும் மருமக சொல்லும், பாரு நீங்க எத்தனை போடுறீங்க, யார் மேல பெரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருமக சொல்லுவார். அது இப்படித்தான் குடும்ப வாழ்க்கையில் சிந்திக்கும் தன்மை இழந்து அதை நம்ம மாற்றும் தன்மை வந்து தீமைகள் உணர்வுகள் எதிரேற்படுகின்ற அதெல்லாம் வளர்கின்றது. இதை போன்ற நிலையில் நாம் என்னைக்கு மீள்வது? ஆலயம் எதற்காக வைத்தான்? அறியாமையிலிருந்து விடுபட்டு அருள் ஞானத்தை தனக்குள் பிரித்து இருளை அகற்றும் பண்புகளை வளர்த்தான் ஞானிகள். இப்ப நம்ம எதற்காக வைத்திருக்கோம்? நான் வீடு கட்ட போறேன், கடன் வாங்கணும், அதுக்காண்டி நீ கொடுக்கணும், கொஞ்சம் அபிஷேகத்தை செய்யணும். அது கொடுக்கலைன்னா எல்லாம் ஏங்கினே, நீ நம்பிதான் நான் வீடு கட்டினேன், நீ பாரு கொடுக்காமல் இப்படி இருக்குது. அன்னைக்கு கொடுக்குறேன்னு சொன்னா ஏமாத்திட்டாங்க. நான் கொடுத்தவன் கட்டடம் கட்டும்போது கொடுத்தன் தர்றம் சொன்னா ஏமாத்திட்டானே. எதை தெய்வமாக்குறோம்? நமக்குள் இந்த ஆசைதான் உணர்வை நாம் தெய்வமாக்குனதோ, ஆசையின் உணர்வை தான் நமக்குள் வளர்க்க முடியுதே தவிர அன்பு அரவணைத்த நிழல் கொண்டு சிந்தித்து நிதானத்துடன் நாம சேமித்து அதுக்கப்புறம் வீடு கட்டுவாங்க. நாளை கெட்டதுன்னு ஆசை வந்துடுது, கட்டிடம் பகுதியில் நினைக்கிறோம். அப்ப நினைச்சு நான் அத்தனை பேருக்கு கொடுத்தேன், எனக்கு கொடுக்கலையே, இத்தனை பேருக்கு நான் கொடுத்தேனே, சமயத்தில் உதவி செய்யலேன்னு இந்த வேதனைத்தான் தர குடும்ப வாழ்க்கை. அதுக்காண்டி ஆலயத்துல போய் என்னைக்கு இத்தனை முறையீடு வந்தது, அத்தனையும் கொடுக்கனே, சமயத்துக்கு உதவ மாட்டேங்கிறானே. ஏன்னா சரணாகதி தத்துவம், அவன் கசத்தெல்லாம் சொல்ல அவன் வாங்கி கொடுப்பான்னு நாம நினைப்போம். இப்படித்தான் நாம் செயல்படுகிறோம். ஆக இதையெல்லாம் நாம் எப்போது மாற்றுவது? இதையெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் எல்லோருடன் தொட்டு பழகுறனால் அவர்களுக்கு தெளிவாக்குதல் வேண்டும். ஏனென்றால் தெரிந்த உணர்வின் தன்மை கொண்டு தவறு செய்யவில்லை. அந்த உணர்வின் தன்மையை வளர்க்கும் போது தெளிவாக்கி வழிகாட்டினால் அவர் திரும்பி வாழ முடியும். தீமை புகாது தடுக்க முடியும். அவர் சொன்ன வேதின் உணர்வு உங்களுக்குள் வராது தடுக்க முடியும். ஆனால் அவருக்கு நல்ல வழியும் காட்ட முடியும். ஆகவே மனிதன் 6வது அறிவின் தன்மையை பயன்படுத்தும் நிலைகளை நாம் செயல்படுத்தும் நிலைகளை வர வேண்டும். ஆகவே இதுதான் ஆலயம். ஆக நம் உடல் ஒரு ஆலயம். தீமை என்ற உணர்வு புகாதபடி அருள் என்ற உணர்வு என்று மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். ஆக அவருக்கு நம்ம மனதை தூய்மைப்படுத்தி அவருக்கு நீ மகிழ்ச்சியின் அருட்பெறுவாய், உனது மனமும் தெளிவாகும், தெளிவான வாழ்க்கை அமைப்பாய் என்று இந்த உணர்வை குறித்து ஊக்கத்தை ஊட்ட வேண்டும். அந்த வழியின் தன்மை விளக்கும் போது அந்த உணர்வின் தன்மை அந்த ஞானம் வரும்.